அடுத்ததா பார்க்க போறது திமுக மானத்த வாங்குற மாரி ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆன ஒரு ஹேஷ்டேக் தான். இங்க சைடுல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் பாருங்க. அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள். அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள். ஏன் இந்த ஹேஷ்டேக்க ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு. அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறமா பிரஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு பிரஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அப்போ அது பெரிய அளவுல கலாய்க்கப்பட்டது. சீமான் அவர்களை போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், சீமான் அவர்கள் யாராச்சும் ஒரு பிரபலம் இறந்துட்டாருன்னா அவர் கூட தன்னை லிங்க் பண்ணிக்கிட்டு நாங்க அப்பெல்லாம் அப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருந்தோம், எங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கதையா அளந்து விடுவாரு. அது எப்பவுமே பயங்கரமா கலாய்க்கப்படும் பயங்கரமா கலாய்க்கப்படும். அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது எஸ்பிபி அவர்கள் இறந்தப்போ திரு சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் தான். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை கேட்டுட்டு தான் எஸ்பிபி அவர்கள் பாட்டே பாடுவாரு, என்ன பாட்டு பாடணும்னு என்கிட்ட தான் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தாரு. அது பயங்கரமா பலரால கலாய்க்கப்பட்டது. எங்க அப்பா அது மாதிரிலாம் கேட்டுலாம் பாடினது கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சரண் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த காலகட்டத்துல சீமான் அவர்களை பயங்கரமா கலாய்ச்சது இந்த ஒரு விஷயத்துலதான். அதே மாதிரி இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய விவகாரத்துல இவர் இப்படி பேசியிருக்காரு இல்லையா, சோ இதுவும் பொய் தான் அப்படி மாதிரி சொல்லி பயங்கரமா பல பேர் கலாய்ச்சாங்க. நிறைய பேர் இறங்கி பயங்கரமா சம்பவம்லாம் செஞ்சாங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும் சீமான் அவர்களை எப்படி இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் கலாய்ப்பாங்கன்ட்டு. ஒரு படி மேல போய் இந்த திமுகவிற்கு ஆதரவு தரக்கூடியவர்கள், நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சீமான் அவர்களை டார்கெட் பண்ணி பயங்கரமா தாக்கி பேசிட்டு வந்தாங்க. அதுல ஒரு 2 விஷயம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். ஒத்த போட்டோவை வச்சுக்கிட்டு வருட கணக்கில் புலிகள் கூட இருந்த மாதிரி கதை சொல்லுற அண்ணன் ஒரு நன்றி கார்டை வச்சு இவ்வளவு கூட கதை சொல்லலன்னா எப்படி? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அண்ணனின் கதைக்கு சிலரை சிதறவிட்ட மக்கள் எல்லாரும் உங்களை போல அஞ்சர அறிவு கொண்டவர்கள் அல்ல தம்பிகளே அப்படிங்கிற மாதிரி இந்த நாகஜோதி அப்படிங்கிற இந்த கம்யூனிச சித்தாந்தவாதி இப்படி ஒரு விஷயத்த போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன். ஒரு 2 கோமாளிகள் இந்த மழை காலத்துல இந்த வெள்ளம் வந்தது இல்லையா, அந்த டைம்ல மழை தண்ணி எங்கேயுமே நிக்கவே இல்லை, இந்த விஷால் சொல்றதெல்லாம் போய், இந்த ஊடகவாதிகள் சொல்றதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கோமாளிகள் வந்து பேசிட்டு இருந்தானுங்க இல்லையா. அவனுங்க வந்து இந்த கலைஞர் டிவில வேலை பார்க்கறானுங்க. அவனுக்கு ஏதோ பப்ளிக் ஒப்பீனியனா நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி கதையா பேசினானுங்க. அவனுங்க பாருங்க இந்த ஒரு விஷயத்திலயும் நாங்க கருத்து சொல்றோம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறானுங்க. அதை கொஞ்சம் பாருங்களேன். இல்ல அஞ்சலி செலுத்தலாம், அஞ்சலி செலுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. யாரும் அஞ்சலி செலுத்தலாம். அஞ்சலி செலுத்தது அவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவரும் பயணிச்சிருக்காரு. ஸோ வந்து அஞ்சலி செலுத்தும் போது அவரை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன போய் சொல்றாரு, நான் வந்து தவசி படத்துக்கு நல்லா பழகினேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் வசனம் எழுதி கொடுத்தேன்னு சொல்றாரு. அந்த வசனம் அவர் எழுதல, அவர் எழுதுன உதயகுமார். இங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் ஏன் இங்கே வந்து போய் சொல்லி இது பண்ணணும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இது இந்த போயிலாம் பாத்தீங்களா, ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிடக்கூடாது. இந்த சீமான் அவர்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கானுங்க. முக்கியமா இந்த 2 கோமாளிகள் இருக்கானுங்க இல்லையா, இந்த கோமாளி கப்புள்ஸ்னு அதுல போட்டிருப்பானுங்க. இவனுங்க ஏதோ பப்ளிக் மாதிரியும் நடுநிலை மாதிரியும் நாங்க வந்து பப்ளிக் கருத்தை நாங்க சொல்றோம், அதாவது பொதுமக்கள் இருந்து நாங்க எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம் சொல்லிட்டு பேசுறானுங்க. இவனுங்கெல்லாம் பொதுமக்களே கிடையாது. இவனுங்க கலைஞர் டிவில வேலை பார்க்குற திமுக ஆதரவு திராவிட சித்தாந்தவாதி. இவனுங்க இப்படிதான் பேசுவானுங்க, இப்படிதான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருப்பானுங்க. இப்பதான் புதுசா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக நாங்க பப்ளிக் ஒப்பீனியன் சொல்றோம் அப்படி மாதிரி இவனுங்க ஜோடியா சுத்திட்டு இருக்கானுங்க. ஜோடியா தான் எல்லா இன்டர்வியூவும் கொடுக்குறானுங்க. இந்த விவகாரத்துல ஒரு படி மேல போயிட்டு இந்த யூ டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அதாங்க நம்மளுடைய மிஷன் டைரக்டர் திரு ஐயன் கார்த்தின் அவர்கள் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு நிறுவனம், இந்த ஃபேக்ட் செக் நிறுவனம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை நாங்க ஃபேக்ட் செக் பண்றோம், சீமான் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத நாங்க ஃபேக்ட் செக் பண்றோம் சொல்லிட்டு அந்த இயக்குனர், தவசி படத்தினுடைய இயக்குனருக்கே கால் பண்ணி என்ன ஏதுங்கிறத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த யூட்டனோட இன்டென்ஷன் என்னன்னா, இதுல கண்டிப்பா அந்த இயக்குனர் வேற மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லுவாரு. நாம மேலும் மேலும் சீமானை போட்டு தாக்கி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன்ல தான் இத மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்தது எதுவும் பெருசா நடக்கவே இல்லை. அப்படி என்ன நடந்தது, அந்த படத்தினுடைய டைரக்டர் திரு உதயசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே பாருங்க. தவசி படத்துல டைரக்டர் சீமான் வந்து அவர் தான் கதை வசனம் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு படத்தோட டைட்டில் கார்டு வர்றப்போ ஆமா வசனம் வந்து உங்க பேரு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வச்சு சீமான் பொய் சொல்லிட்டாரு,
அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். நாங்க வந்து உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு எழுதுற பத்திரிக்கை. ஸோ அதான் இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன் சார். இல்ல சீமான் எழுதுனது டைலாக். ஓகே ஓகே சார். அவர் தான் எழுதினாரு. அவருக்கு வந்து அப்ப என்னன்னா டைரக்ஷன் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைலாக்னு ஒரு பேரை போட்டு அப்புறம் ரைட்டரா மாத்திருவாங்களோ, டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காம போயிருமோங்கிறதுக்காக அவர் வேண்டாம்னு சொன்னாரு. பட் நான் எனக்கு அந்த விருப்பம் இல்லை. இருந்தாலும் இல்ல நீங்க உங்க பேரை போட்டுருங்க, டைலாக்னு பேரே போடாம தான் நல்லா இருக்காது, நீங்க போட்டுருக்கேன்னு போட்டலாம். அப்படிதான் பேசப்பட்டது. எழுதுனது அவர் தான். ஓகே, அதான் ஸ்டார்டிங்ல இதுதான். ஓகேங்களா, திரு சீமான் அவர்களை நம்மளால முடிஞ்ச அளவு வச்சு செய்யணும். இதை மாதிரி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணோம்னா கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் தாக்கி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்மளுடைய யூட்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. பட் அது வேற மாதிரி போயிடுச்சு. யூட்டன் மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி இந்த ஜீவா ட்விட்டர் இருக்கு இல்லையா, அதான் உருட்டுவாதி ஜீவா அவர்கள், அவருடைய சேனல்லையும் ஒருத்தர் இதே மாதிரிதான் பேசியிருக்காரு. அந்த குட்டி கிளிப்பிங்கையும் பாருங்களேன். தவசி படத்துக்கு அவர் தான் வசனம் எழுதினாரு. அதுல நீங்க அவரோட டச்சே தெரியும். அதுல ஜெயம் படத்துக்கே அவர் எழுதியிருக்காரு வசனம். அது பல படங்களுக்கு அவர் பேர் போடாமலே பணம் மட்டும் வாங்கிட்டு அப்படி பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு தவசி படத்துல விஜயாந்த் பேசுற பஞ்ச் டைலாக் சீமான் எழுந்ததா? ஆமா, துளசி வாசம் மாறினாலும் வாரும், தவசி வாக்கு மாற மாட்டாங்க, அவருடைய டைலாக் தான். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த இடைத்தள ஊபிசிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீமான் அவரை டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவு இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சீமான் அவர்களை இந்த ஒரு விஷயம் வச்சு பயங்கரமா போட்டு அடி நடிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பொறுமையா பார்த்துட்டு இருந்தா இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த மாதிரி உண்மையான விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்க, சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனாலதான் போட்டு ஊப்பிகளை கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவு இறங்கி செய்யறாங்கன்னா, இந்திய அளவுல இந்த ஹேஷ்டாக் ஆனது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் இந்த ஹேஷ்டாக் இப்போ இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வரலாம், என்ன இவன் திடீர்னு சீமானுக்குலாம் சப்போர்ட் பண்றான், பிரிவினவாதி பேசக்கூடிய சீமானுக்கு இவன் சப்போர்ட் பண்றானே, இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த விஷயத்த நீங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு, திமுக பாத்தீங்கன்னா பொது எதிரி. ஓகேங்களா, திமுகவை யாரு போட்டு பொழந்தாலும் நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நாம பேசுவோம். ரெண்டாவது, இதுல சீமான் அவர்களுக்கும் ஒரு ஆப் ஒண்ணு வச்சிருக்கேன். நேற்று ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போது யார் யாரை எப்படி எப்படிலாம் அவர் பேசியிருக்காங்க, எந்த அளவு அவருடைய மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அவர் உயிரோட இருக்கும்போது எப்படி பேசியிருக்காங்க, அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி பேசியிருக்காங்க, எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி திரு சீமான் அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்பொழுது என்னென்னலாம் பேசியிருக்காரு, திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா எப்படிலாம் இவர் உருட்டிட்டு இருக்காரு. உருட்டு கிடையாது, அவர் பேசின விஷயம் ஒண்ணு நிஜம்தான். ஆனா இந்த சீமான் ஏதோ யோகியவான் மாதிரி இந்த தம்பிகள் உருட்டுறாங்க இல்லையா, அதை கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. சீமான் அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போது எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க பாருங்க. மொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் என்ற அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு பெருமகன் நம்முடைய கேப்டன் அவர்கள். கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சி கேப்டன் 6 படைகட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல. கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டார். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? சீமானோட பையன் பேர் என்ன? மாவீரன் பிரபாகரன். இவரு ஈழத்தமிழர்களை காட்டி பெருசா கல்லா கட்டலாம், சுகபோகமா வாழலாம். இத்தனைக்கும் இந்த சீமான் அவர்கள் இந்த ஈழத்தமிழர்களுக்காக பெருசா எதுவும் பண்ணதே கிடையாது. ஆனாலும் திரு பிரபாகர் அவர்களுடைய பேரை தன்னுடைய மகனுக்கு வச்சுட்டு இன்னும் பெருசா அவர் கல்லா கட்டிட்டு இருக்காரு. அது தப்பு இல்லையாமா? ஆனா திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த சீமானுக்கெல்லாம் முன்னாடியே ஈழத்தமிழர்களுக்காக பெரிய அளவுல போராட்டம் பண்ணியிருக்காரு. திரு பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவருடைய 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் சொல்லிட்டு அவருடைய பேரே வச்சிருக்காரு. அந்த கேப்டன் பிரபாகரன் படம் இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆனதுனாலயே திரு விஜயகாந்த் அவர்களை எல்லாருமே கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது தப்பும் கிடையாது. சீமான் அவர்கள் மாதிரி திரு விஜயகாந்த் ஒன்னும் பொய் சொல்லி அரசியல் பண்ணல. ஈழத்தமிழர்களை காட்டி ஒன்னும் அவர் கல்லா கட்டல. திரு பிரபாகரன் அவருடைய பெயரை வச்சு அவர் ஒன்னும் பழப்பு நடத்தல. முக்கியமா அவர் பிரிவினவாதம் பேசல. இப்படிலாம் விஜயகாந்த் அவர்கள் பண்ணதே கிடையாது. ஆனா அது எல்லாத்தையுமே திரு சீமான் அவர்கள் பண்ணியிருக்காரு. நீங்களே பார்த்துக்கோங்க சீமான் எப்படி பட்டவர்னு. ஒருத்தர் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாரு, இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திரு சீமான் அவர்கள் எப்படிப்பட்டவர், அவருக்கு எத்தனை வாய் இருக்குன்றத உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் எக்காரணத்தை கொண்டும் சீமான் மாதிரி பிரிவினவாதம் பேசுற ஆட்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நீங்க இந்த ஒரு விஷயத்துல 100% நம்பலாம். ஸோ அவ்வளோதான் காய்ச்சி இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த்,
வந்தே மாதரம். வந்தே